சில பேர் எந்த நேரமும் யோசனையிலே இருப்பாங்க. என்ன யோசனைன்னு கேட்டால், பல குழப்பத்தில் இருக்கேன். அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரு சிந்தனையாக இருக்கீங்க. அப்படி மேலே பார்க்குறீங்க, கீழே பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்க, என்னன்னே தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிட்ருக்கேன், நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பயங்கரமாக டைலாக்லாம் பேசுவாங்க பக்கமாக. சரி, ஏதோ தீவிரமாக சிந்தனை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கம்முன்னு விட்டோன்னா, அரை மணி நேரம் கழிச்சு, அது ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தரை பார்க்க போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு, அதுதான் தீவிரமாக சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா, அப்துல் கலாம் ரேஞ்சுக்கு யோசனை பண்ணுவாங்க அறிவாளியாக. ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசுப்படுத்தி மன உளைச்சலாக இருக்கேன், யோசிச்சிட்ருக்கேன், பல குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களெல்லாம் குழப்பி விட்டுடுவாங்க. சரி, பாவம் அவருக்கு ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் போல இருக்கு, அதான் தீவிர சிந்தனையில் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. அப்புறம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசுப்படுத்துவாங்க நிறைய பேர். அதனால் அந்த மாதிரிலாம் எந்த விஷயத்துக்கும் யோசிக்கிறது, பல பேரை போட்டு குழப்புறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நடக்கிறத நினச்சிக்கோங்க. நிகழ்காலம் இறந்த காலம்னு இருக்குல்ல, அதே போல் போனது போச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், நாளைய பொழுது நல்ல பொழுதாக எப்படி விடியணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. போனதை பற்றி யோசிக்காதீங்க. தீவிர சிந்தனை வேண்டாம்.